என்னடா காலங்காத்தால தியா சாப்பிட்ட உடனே நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாளே, அங்கிட்டு போய் படுத்து தூங்கிருவாளே, என்ன இன்னைக்கு நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளேன்னு பார்த்தா, விஷயம் என்னன்னா இந்த கோழி குஞ்சு தாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொரிச்சு ஒரு 10 குஞ்சுங்க இருந்துச்சு. எல்லா குஞ்சுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சு ஒவ்வொரு நாள் ஒண்ணு ஒண்ணு சாக ஆரம்பிச்சிருச்சு. இதுங்களுக்கு ஒரு 7 நாள் தான் வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால, இதுங்கள காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா, 2 கோழி தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த 2 கோழி குஞ்ச மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியா வந்து விடாம நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தா. அவளுக்கு குதிச்சு உள்ள போறதுக்கு பயம். அதனால வந்து வெளிய நின்னு அந்த டயர பாருங்க எப்படி கடிச்சு இழுத்துட்டு இருக்கான்னு. இவ எப்படியாவது இன்னைக்கு வந்து இந்த 2 குஞ்சு தூக்காம விட மாட்டா அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நான் சேஃபா தான் வச்சிருக்கேன் நானு. இவங்கள கொஞ்ச நேரம் வந்து வெளியில சூரிய வெளிச்சத்துல காமிச்சோம்னு சொன்னா, கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன், நல்ல பையன் ஆர்யா. அவன் படுத்துட்டு இருந்தான். அவனுக்கும் இந்த மாரி ஆசைய காமிச்சு, அவனையும் இங்க பாருங்க கடிக்க வச்சுட்டா. ஸோ தியா என்ன பண்றாளோ, அது எல்லாத்தையுமே ஆர்யாவும் பண்ணுவான். இங்க பாருங்க சமத்து பையன் ஆர்யா. அவன கெடுக்கிறதே இந்த தியா தான். சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மருந்து குடுத்து, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெயிலெல்லாம் அடிச்சோனே, நம்ம கோழி குஞ்சுங்க ரெடி ஆயிருச்சு. அவங்கள கொஞ்ச நேரம் வெளிய சுத்த விட்டேன். எப்படி நடக்குறாங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். இல்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்காங்க. நம்ம குட்டீஸ் தான் வந்து அப்படியே வெறிகுண்ட வேங்கையாட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 1 செகண்ட் மட்டும் அங்க இருந்து நகர்ந்து போனேன்னா, உங்க 2 பேரையும் தூக்கி வகுத்துக்குள்ள பத்திரமா வச்சுப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும்.